அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜை ஆரோக்கியமாக எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற இந்த ஆரோக்கிய வழிகாட்டுதலில் மிக முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அதிகமான ஹஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு இருமல், சளி வருது, இன்ஃபெக்ஷன் வருது, தொற்று இருக்கு. இதை எப்படி நாம் தவிர்ப்பது? அப்படி வந்தால் என்ன செய்வது? சரிங்களா? இந்த இவ்வளத்தையும் இது மிக 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 அதிகமாக நம்ம காண்ற ஒரு விஷயம். ஹஜ்ஜில் நோயாளிகளை நாம் நிறைய பேரில் இதுதான் மெயினான பார்க்குறோம். பொதுவாக ஹஜ் என்பது குறைந்தபட்சம் 18லேருந்து 20, சில நேரம் 24 லட்சம் மக்கள் சந்திக்கிற ஒரு இடம். ஒரு 10 பேர் 20 பேர் சந்திக்கிற ஒரு இடத்துல போனால் கூட நமக்கு என்ன ஆகும், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு தொத்து வரும். ஆனால் 20 மேல லட்சம் மக்கள் கூடுற ஒரு இடத்துல இது இயல்பான ஒரு விஷயம். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் பரவும். ஒருத்தருக்கு லைட்டாக சளி இருந்தாலும் அது பரவும். ஆக இதை நாம் மருத்துவத்தில் கம்யூனிட்டி அக்வர்ட் நிமோனியா என்று சொல்லுவோம். அவனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சமூகத்தில் ஒருத்தருந்து இன்னொருத்தர் பரகிற ஒரு நிமோனியா என்றால் பயப்பட வேண்டியதில்லை. நுரையீரல் சளியை தான் நிமோனியான்னு சொல்லுவோம். இதில் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக நம்ம பார்க்குற ஹாஜிகள்கிட்ட சளி நெஞ்சிலெல்லாம் தங்காது. இருமல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், கரகரப்பு இருக்கும். ஆனால் பெருசாக நெஞ்சு சளி வராது, அதாவது கீழே தங்காது, இங்கேயோட இருக்கும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, மேல் மூச்சுக்குழாயில் இருக்கிற ஒரு கிருமி தொத்து. இது பாக்டீரியல் வியாதியாகவும் இருக்காது, நல்லா விளங்கிடணும். பாக்டீரியா வியாதினா நம்ம நிறைய மருந்து எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இது வைரஸ் வியாதியாக தான் இருக்கும். இதுதான் 90-95% அங்கே வருகிற அந்த தொற்று. ஸோ ஒரு வைரஸ் வியாதி, தொற்று வியாதிக்கு பெருசாக மருந்து தேவையில்லை. இதுதான் மிக முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். என்ன செய்யணும் சொல்லப்போனால், நாம் அங்கே பார்க்குற ஒரு விஷயத்தை நம்ம ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்க்கலாம். எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க இதை நினைவு வைத்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஹஜ்ஜு முடிஞ்ச அடுத்த நாள், 2வது நாள் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும். ருக்கு போகும்போது இருமல் சத்தம் இருக்கும், ருக்குவிலேருந்து எந்திரிச்சா இருமல் சத்தம் நின்றும். சஜிதா போகும்போது இருமல் இருக்கும், சத்தம் கேட்கும். எலும்பினோடனே அத்தையாத்தில் இருக்கும்போது யாருக்கும் இருமல் சத்தம் இருக்காது. என்ன காரணம் என்றால் அந்த சளி மூவிங் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்னால உங்களுக்கு இருமல் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மேல் இருக்கின்ற ஒரு பாதையில் வருகின்ற ஒரு தொத்து தான். பாக்டீரியல் வியாதி இல்லை, இது ஒரு வைரஸ் வியாதி. பயப்பட வேண்டாம். வைரஸ் என்றோன்னு நம்ம கொரோனாவை நினைச்சிருவோம் இல்லையா? ஆனால் கொரோனா மாதிரியான நோய்களுக்கு நாம் அங்கே தடுப்பூசி போட்டு தான் அங்கே போகிறோம். அதனால் அந்த பற்றியான அச்சம் யாருக்கும் அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. கொரோனா தடுப்பூசியை தாண்டி நியூமோகாக்கல் வேக்சின் என்று ஒன்று போடுவார்கள். அதுவுமே நுரையீரல் சளியை கட்டுப்படுத்தும். அது மூளை காய்ச்சலை கட்டுப்படுத்தும், அதே நேரம் நுரையீரல் சளியை கட்டுப்படுத்தும். ஆக சாதாரண வைரல் நிமோனியா வரும், யாரும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகபட்சம் முகக்கவசம், மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். லைட்டாக ஆரம்பிச்சினாலே நீங்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க கூலான தண்ணீரை குடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சூடான தண்ணி, ஜம்சம்ல கூட நாட் கோல்டு அப்படின்ற ஒரு டப்பா இருக்கும். ஜம்சம் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே கோல்டு தான் இருக்கும், சில்லு இருக்கும், ஐஸு. ஒரே இடத்துல நாட் கோல்டுன்னு இருக்கும், அதாவது ஐஸ் இல்லாதது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகபட்சம் ஜுரம், வலி அப்படி அதாச்சும் காய்ச்சல் வந்தால் மட்டும் நாம் மருந்து எடுத்துக்கொள்ளணும். ஆன்டிபயோட்டிக் மருந்து தேவைப்படும். முக்கியமான ஒரு விஷயம், கவலைப்படாதீர்கள். ஊருக்கு 2 நாளில் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக சரியாகிவிடும். இதுதான் இந்த விஷயத்தினுடைய தெளிவு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முகக்கவசம் தேவைப்பட்டால் முகக்கவசம் தான் மஸ்ட். நீங்கள் நான் பார்க்கலாம், நிறைய ஹாஜிகள், வெளிநாட்டிலேருந்து வர ஹாஜிகள் முகக்கவசத்தோடு தான் இருப்பாங்க. அதற்கான அடிப்படை காரணம் அதுதான். தடுப்பு நடவடிக்கை மட்டும்தான் இங்கே செயல்படும்.